ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒன் பிளஸ் பேட் லைட் பத்தாங்க பார்க்க போறோம். ஒரு டேப் இன்னைக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்களுக்கு வைஃபை மெத்தட் இருக்கு, சிம் மெத்தட் இருக்கு. அது ஒன் பிளஸ்ல இருந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் டேப். சோ இந்த டேப் யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது, என்ன ஸ்பெக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருக்கு, மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருக்கு, அண்ட் தட் இதுல பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம டீடைலா பிரீஃபா பேச போறோம். இந்த ஒன் பிளஸ் பேட் லைட்டை பொறுத்தளவு. சோ இது பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் ஒன் பிளஸ் பேட் லைட் பாக்ஸ். எப்பயும் போல முன்னாடி ஒன் பிளஸ் பேட் லைட்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பாக்ஸ் பேக் சைடு இந்த டேபோட ஹைலைட்டான விஷயங்களை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில டேப், அடுத்து ஒரு ரெட் கலர் இன்செட் இருக்கு, யூசர் கேரண்ட் வாரண்டி போஸ்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 33 வாட் சார்ஜர் டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க பாக்ஸ்க்குள்ள. அவ்வளவுதான். சோ இந்த ஒன் பிளஸ் பேட் லைட் ஒரே ஒரு கலர் தான் அவைலபிளா இருக்கு. அண்ட் ரெண்டு வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வைஃபை மெத்தட், இன்னொன்னு சிம் டைப் மெத்தட். இங்க வைஃபை மெத்தட்னு பார்க்கும்போது 6/120 GB வேரியன்ட் 15,000 கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் மொபைல் வேரியன்ட் அதாவது சிம் மெத்தட் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 8/120 GB வேரியன்ட் 4G நெட்வொர்க்கோட 17,000 கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த டேப்ல டிசைன்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த டேப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் பாக்குறதுக்கு முன்னாடி உங்களோட வெயிட் ஒரு 530 கிராம். சோ ஒரு நல்ல ஒரு வெயிட், ஒரு 1/2 கிலோ வெயிட் உள்ள ஒரு டேப். இங்க டிசைன் பார்க்கும்போது பேக் சைட்ல சென்டர்ல உங்களுக்கு கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் டேப் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 4 எட்ஜஸ் நல்ல கர்வியா கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு 11 இன்ச் டேப். அண்ட் டிஸ்பிளே சுத்தி பார்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பிராடரா தான் இருக்கு. அண்ட் பேக் சைட்லயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். இது ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். இங்க வால்யூம் ராக்கெட்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் 2 மைக்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல பார்க்கும்போது உங்களுக்கு 9340 amps பேட்டரி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல எந்த ஒரு ஐபி ரேட்டிங்லாம் இங்க மென்ஷன் பண்ணல. அண்ட் பேக் சைட்ல சென்டர்ல ஒன் பிளஸ் லோகோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ கையில ஹோல்ட் பண்றதுக்கு 11 இன்ச் டேப், நல்ல ஒரு பிக்கரான ஒரு டிஸ்பிளே இருக்கிறதுனால உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு செம்மையா இருக்கு. அண்ட் உங்களுக்கு இதுல 4 ஸ்பீக்கர் எப்பயும் போல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட் இருக்கு, டவுலி ஆட்டம் சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 530 கிராம் இருந்தாலும் இதோட டிஸ்ட்ரிபியூஷன், ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் வெயிட் நல்லா இருக்கு. அண்ட் திக்னஸ் வெறும் ஒரு 7.4 mm திக்னஸ் தான். அண்ட் இந்த டேப்ல உங்களால பென்சில் யூஸ் பண்ணிக்க முடியாது, கீபோர்ட் சப்போர்ட்டும் கிடையாது. ஓவரால் இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேட்டரோட அமைஞ்சிருக்குனே சொல்லலாம் இந்த ஒன் பிளஸ் பேட் லைட் டிசைன் ஃபேட்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த டேபோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 11 இன்ச் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது ஒரு IPS LCD டிஸ்பிளே, 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, 1 பில்லியன் கலர் சப்போர்ட் இருக்கு, 500 nits பிரைட்டரான ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இங்க டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. டேப் பொறுத்தளவு மேக்ஸிமம் எல்லாமே இன்டோர்ல தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருந்தாலும் இந்த 500 nits நல்ல ஒரு பிரைட்டரா இருக்கு. அண்ட் இங்க ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே இருக்கிறதுனால செம்மையா இருக்குங்க. இங்க 1 பில்லியன் கலர் சப்போர்ட் இருக்கு, 90Hz ஃபார் ரெஃப்ரெஷ் ரேட் ஃபார் ஸ்மூத்னஸ்க்காக இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே எந்த ஒரு ஓடி டேப்ல எந்த ஒரு வீடியோ பார்க்கறட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அக்யூரேட்டா இருக்கு. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட இந்த வட்டம் அமைஞ்சிருக்கு இந்த டேபை பொறுத்தளவு. அடுத்து இந்த ஒன் பிளஸ் பேட் லைட்டோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டேபோட வெயிட் ஒரு 530 கிராம், திக்னஸ் 7.4 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல Oxygen OS 15 சப்போர்ட் இருக்கு, LPDDR4X RAM அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர், அதாவது 4 ஸ்பீக்கர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட்டும் இருக்கு, வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட், ப்ளூடூத் 5.2, டியூயல் ஸ்கிரீன் சப்போர்ட், ஸ்பிளிட் ஸ்கிரீன் சப்போர்ட், இது மாதிரி விஷயங்களும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இதுல கீபோர்டு யூஸ் பண்ணிக்க முடியாது அண்ட் பென்சில் சப்போர்ட் கிடையாது. இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் டேப். இது மாதிரி ஒரு ஹார்ட்வேர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் ஃபீடோட அமைஞ்சிருக்கு இந்த டேபை பொறுத்தளவு. அடுத்து இந்த டேபோட பேட்டரி. சோ இங்க பேட்டரியுமே குறையா இல்ல. இங்க 9340 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. டைப் சி போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க சார்ஜிங்காகவும். அண்ட் 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகுதுங்க. அதாவது மேக்ஸிமம் 1.5 hours எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயுமே வருது, ஹெவி யூசருக்குமே ஒரு நேரம் நம்மளோட யூசேஜை பொறுத்து 1 டேக்கு மேலேயுமே நல்ல ஒரு பேட்டரி டியூரபிள் இந்த டேப் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுதுன்னே சொல்லலாம். அடுத்து இந்த டேபோட கேமரா செக்மெண்ட். இங்க கேமரா பெரிய காம்ப்ரமைஸா இருக்கு. போன சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த சீரிஸ்ல 8ல இருந்து 5க்கு குறைச்சிட்டாங்க பிரைமரி சென்சார். அண்ட் செல்ஃபி எப்பயும் போல 5 MP இருக்கு. பட் ஆனா ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 frames செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். அது தவிர்த்து இங்க இந்த டேபை பொறுத்தளவு இண்டோர்ல ஒரு வீடியோ கால்ஸ், ஜூம் மீட்டிங் இது மாதிரி அட்டென்ட் பண்றதுக்கு நல்ல கன்வென்ட்டா இருக்கு. ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கும் நல்ல கன்வென்ட்டா இருக்கு. ஓவரால் இது மாதிரி ஒரு கேமரா சூழ்நிலையோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த டேபோட கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு MediaTek Helio G100 ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு 6nm ஆர்கிடெக்ட், 2.2 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ
கோர் ப்ராசஸரை கலக்கிருக்காங்க. ஸோ ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். பட் ஆனா மீடியமான கிராஃபிக்ஸ் தான் பிளே பண்ணிக்க முடியும். அதை தவிர்த்து இந்த டூயல் ஸ்பிளிட் ஸ்கிரீன் அண்ட் ஃப்ளோட்டிங் விண்டோஸ் இது மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்றதுக்கு நல்ல கண்டென்ட்டா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த ஆக்சிஜன் ஓஎஸ்னே சொல்லலாம். செம்ம ஃப்ளூயண்டா இருக்கு. நல்ல ஒரு ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க ஒன் பிளஸ் சைட்ல இருந்து. அது நல்லாவே நம்மளுக்கு வந்து உணர முடியுதுன்னே சொல்லலாம். அது இந்த டேப்ல ஒரு பிக்கர் ஸ்கிரீன்ல யூஸ் பண்ணும்போது இதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குங்க. சூப்பராகவே இருக்கு. அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். அந்த 4 ஸ்பீக்கர் வச்சு பிளே பண்ணும்போது நல்லாவே சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கு. ஓவரால் இந்த எஸ்ஓசி இங்க நல்லாவே பிகேவ் பண்ணுதுன்னே சொல்லலாம் இந்த டேபை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒன் பிளஸ் பேட் லைட்டை பொறுத்தளவு ஒரே ஒரு கலர் தான். 2 வேரியன்ட் இருக்கு. ஒன் வைஃபை மெத்தடு, இன்னொன்னு வந்து எல்இடி மெத்தடு 4G நெட்வொர்க்கோட. ஸோ இதோட வைஃபை மெத்தட் 15,000க்கும் அண்ட் சிம் மெத்தட் 17,000 கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல உள்ள ஒரு பசங்களுக்கு, இல்ல நீங்க ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண போறீங்க, எனக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல நல்ல ஒரு பிராண்ட் வாரண்டியோட, நல்ல ஆப்டிமைஸோட, எனக்கு ஒரு எஸ்ஓசியோட, நல்ல ஒரு சின்ன சின்ன என்டர்டைன்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண மாதிரி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஒரு டேப் தேடிட்டு இருந்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு கான்செப்ட் உள்ளவங்க கண்டிப்பா அந்த பேட் செட் ஆகும். இல்லங்க நான் நிறைய டிராயிங்ஸ் பண்ணுவேன், நிறைய கேமிங், அதுவும் ஒரு ஹை எண்டர் கேமிங்லாம் பிளே பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேடு செட் ஆகாது. ஒரு பட்ஜெட் ஓரியன்ட்ல அது ஒன் பிளஸ் சைட்ல இருந்து இது மாதிரி ஒரு பிராண்டோட ஒரு டைப் பண்ணி ஒரு பேட் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த பேட் நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் பூர்த்தி செய்யும் அளவுக்கு இருக்கும். அது என்னோட திங்கிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட் லைட்டை பத்தி நம்ம சேனல்ல டீட்டெயிலா பேசியிருக்கோம். இல்ல டவுட் எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒருத்தவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.